தி ஆர் கனெக்ட் ஆப் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை ஒன்றிணைக்கும் பாதுகாப்பான தளம். கிறிஸ்துவத்தை பற்றி தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொண்ட எலான் மஸ்க். டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் கெனடியன் சைக்காலஜிஸ்ட் ஜார்டன் பீட்டர்சன் உடனான ஒரு நேர்காணலில் தன்னை ஒரு கல்ச்சரல் கிறிஸ்டியன் என்றும் கிறிஸ்தவ கொள்கைகளில் பெரிய நம்பிக்கை கொண்டவர் என்றும் விவரித்தார். இயேசுவின் போதனைகள் ஞானம் உள்ளது என்றும் அது நல்லது என்றும் எலான் மஸ்க் கூறினார். மேலும் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த மன்னிப்பின் மதிப்பும், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்கிற கொள்கையும் மனித குலத்தின் மகிழ்ச்சிக்கு நிச்சயம் பங்களிக்கும் என்று விளக்கினார். தற்போதைய மக்களுக்கும் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கும் மகிழ்ச்சியை ஊக்குவிக்கும் கிறிஸ்தவ கொள்கைகளின் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். உலகில் உள்ள அனைவருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல உலக கிறிஸ்தவ தலைவர்களும் தொழில் நிர்வாகிகளும் தேவனுடைய சித்தத்திற்கு அடிபணிய ஜெபிப்போம். உலகமெங்கும் தேவன் காட்டிய நல்வழி இவர்களின் வழியாக தெரியட்டும். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 மலரும் சுவிசேஷம். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 10,000 விளையாட்டு வீரர்கள் மற்றும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களுடன் மிக பிரம்மாண்டமாக தொடங்கியது. கோலாகலமாக தொடங்கிய இந்த நிகழ்வில் தி இன்டர்நேஷனல் மிஷன் போர்டின் பாரிஸ் குழு நற்செய்தியை பரப்பி வருகிறது. அமெரிக்காவை சேர்ந்த 35 திருச்சபைகளிலிருந்து 300 தன்னார்வலர்களை உள்ளடக்கிய இந்த அவுட்ரீச் குழு சுமார் 6 வாரங்களுக்கு இந்நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளது. ஒலிம்பிக்ஸ், ப்ரீ ஒலிம்பிக்ஸ் மற்றும் பாரா ஒலிம்பிக்ஸ் போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் பார்வையாளர்களிடம் இன்டர்நேஷனல் மிஷன் போர்டு தேவனின் சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறது. இக்குழுவினர் ஒலிம்பிக் போன்ற தனித்துவமான தருணத்தை பயன்படுத்தி பார்வையாளர்களை அணுகி அவர்களிடம் சுவிசேஷம் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்புவதை பாரிஸில் உள்ள கிறிஸ்தவர்கள் வரவேற்கின்றனர். ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டவர்களுடன் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள த இன்டர்நேஷனல் மிஷன் போர்டில் உள்ளவர்களை தேவன் தயார்படுத்துவாராக. இந்த ஊழியத்தின் மூலம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அமெரிக்காவில் நற்செய்தி விதைகளை விதைக்கும் உள்ளூர் விசுவாசிகள். தலைமுறையாக அழகு நிலைத்திருக்கும் பூக்களின் விதைகளைப் போலவே சுவிசேஷ விதைகளும் நீடித்த ஆவிக்குரிய வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அமெரிக்காவில் உள்ள ஹச்கிராஃப்ட் ஊழியத்தின் நிறுவனர் ரான் ஹச்கிராஃப்ட் தனது பாட்டியின் தோட்டத்தில் 100 ஆண்டுகளாக வளர்க்கப்பட்ட பூக்களை எடுத்துக்காட்டாக கொண்டு அவை தனது வாழ்க்கைக்கு எப்படி அழகை கொண்டு வருகின்றன என்பதை பகிர்ந்துள்ளார். ரான் ஹச்கிராஃப்டின் நோக்கம் கிறிஸ்துவின் நற்செய்தியை இளம் தலைமுறையினரின் வளர்ச்சிக்கு ஊக்குவித்து பலரை விசுவாச பாதைக்குள் கொண்டு வருவதாகும். ஹச்கிராஃப்ட் ஊழியத்தின் மூலம் நடக்கும் சம்மர் ஆஃப் ஹோப் அவுட்ரீச் நிகழ்வின் போது விசுவாச வீரர்களின் சாட்சிகளை பகிர்ந்து கொள்கின்றனர். இந்த உயிருள்ள சாட்சிகளின் மூலம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவரின் வாழ்க்கை கிறிஸ்தவுக்குள்ளாக நல்ல மாற்றத்தை கொண்டு வருகிறது. கோடைக்கால ஊழியம் தற்போது முடிந்தாலும் சுவிசேஷ பணி தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்று ரான் ஹச்கிராஃப்ட் வலியுறுத்தியுள்ளார். தலைமுறையாக அழகான பூக்களை மலரச் செய்யும் விதைகளைப் போல தேவனின் நற்செய்தி விதையில் விதைக்கப்பட்டு கிறிஸ்துவின் வாசனையை உலகிற்கு பரப்பும் பூக்களாக மலர ஜெபிப்போம். பசி நெருக்கடியில் சிக்கிய ஜிம்பாப்வே மக்களுக்கு உதவும் அமெரிக்க திருச்சபைகள். கடும் வறட்சியின் காரணமாக ஜிம்பாப்வேயில் உள்ள மக்கள் இதுவரை இல்லாத அளவில் மிக கடுமையான பசி நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர். பல அமெரிக்க திருச்சபைகள் ஒன்றிணைந்து ஜிம்பாப்வே மக்களுக்கு நிவாரணம் வழங்க குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. தி நியாடியர் கனெக்ஷன் என்பது அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள பிட்ஸ்பர்க் யுனைடெட் மெத்தடிஸ்ட் திருச்சபைகளால் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பாகும். இந்த அமைப்பு உலகில் நெருக்கடியான நாடுகளில் உள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது. கடந்த ஜூன் மாதம் இந்த அமைப்பு கிட்டத்தட்ட 400 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்கியது. கடந்த ஆண்டு டிசம்பர் வரை 1,10,000 அமெரிக்க டாலர்களை திரட்டி பாதிக்கப்பட்ட சமூகத்திற்கு வழங்கி ஆதரவளித்தது.
பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடும் வறட்சி மற்றும் பஞ்சத்தில் தொடர்ந்து போராடி வரும் ஜிம்பாப்வே மக்களுக்கு திருச்சபைகளின் மூலமாக உதவி செய்யும் தேவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த கடும் வறட்சியிலிருந்து தேவன் அவர்களுக்கு உதவியையும் விடுதலையையும் வழங்குவாராக. ஆவிக்குரிய போராட்டத்திற்கு பயன்படும் வேதாகம கோட்பாடுகள். அமெரிக்காவின் மிச்சிகனில் உள்ள ஒரு கிறிஸ்தவ ஊழியமான செட் ஃப்ரீ குளோபலின் இயக்குனர் டேவ் மெக்கன்டயர் அநேக கிறிஸ்தவ தலைவர்களுக்கு ஆவிக்குரிய போராட்டத்தில் போதிய பயிற்சி இல்லை என்று கூறியுள்ளார். ஊழியத்தில் கருத்தரங்குகள் பெரும்பாலும் போதகர்களை தயார்படுத்துவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கருத்தரங்கு பயிற்சிகளில் பைபிள் கொள்கைகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் மனம் திரும்புதல், மன்னிப்பு மற்றும் பணிவு போன்ற வேதாகம கோட்பாடுகளை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று மெக்கன்டயர் பரிந்துரைக்கிறார். உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ தலைவர்கள் இந்த முக்கியமான திறன்களை தொடர்ந்து கற்பிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் ஆவிக்குரிய போராட்டங்களில் இருந்து இவ்வுலகத்தை மீட்க வேண்டிய நேரம் இது என்று அவர் வலியுறுத்தினார். கர்த்தர் போதகர்களையும் ஆவிக்குரிய தலைவர்களின் வாழ்க்கையில் வேத அடிப்படையிலான நியமங்களை புகுத்தி சபை மக்களுக்கும் அத்தகைய ஞானத்தை வழங்கவும் அந்தகார லோகாதிபதிகளோடும் அந்தகார ஆவிகளோடும் போராடி வெற்றி பெறத்தக்கதான சத்தியத்தில் வளரவும் ஜெபிப்போம். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென்.